வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் லீஃப் டைப் பற்றி பார்க்கலாம். லீஃப் டைப்னால் இலை வகை. இலையை பல்வேறு கூறுகளாக பிரிச்சுருக்காங்க. அதை தான் இலை வகைன்னு சொல்கிறாங்க. எத்தனை கூறாக பிரிச்சுருக்காங்களோ அதை பொறுத்து 2 டைப் இருக்குது. சிம்பிள் லீஃப் அண்ட் காம்பவுண்ட் லீஃப்ஸ். சிம்பிள் லீஃப்னால் தனி இலை, காம்பவுண்ட் லீஃப்னால் கூட்டு இலை. சிம்பிள் லீஃபில் ஒரு பீட்டியோல் இலை காம்பு இருக்கும். ஒரு லேமினா அந்த பீட்டியோலோடு அட்டாச் ஆகிருக்கும். லேமினாங்கிறது இந்த பார்ட்டு, இலைத்தாள். இந்த லேமினா பிளவுபட்டு இருக்காது. சம்டைம்ஸ் தனி இலையில் பிளவுபட்ட லேமினாவும் இருக்கும். அதாவது இந்த மாதிரி பிளவுபட்டிருக்கும். ஆனால் இந்த பிளவுபட்டிருக்கிறது இலை நரம்பு மிட்ரிப் வரைக்கும் வராது. பீட்டியோல் இலை காம்பு வரைக்கும் தொடர்ச்சியாக வராது. அங்கங்கே அந்த லேமினா பிளவுபட்டிருக்கும். ஆனால் எல்லாம் ஜாயின் ஆகி தான் இருக்கும். எக்ஸாம்பிள் குக்கர் பிட்டாய். பூசணிக்காய் செடியில் பிளவுபட்ட சிங்கிள் லீஃப் தான் இருக்கும். மேங்கோவில் அன்டிவைடட் லீஃப் இருக்கும். காம்பவுண்ட் லீஃப். காம்பவுண்ட் லீஃப்னால் கூட்டு இலை. இதுதான் கூட்டிலை அச்சு, ரேச்சிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சின்ன இலைகளை தான் லீஃப்லெட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் ஸ்டெம்மோட இந்த லீஃப் பேஸ் அட்டாச் ஆகிற இடத்த தான் ஆக்சில்னு சொல்லுவோம். இங்கே தான் ஆக்சிலரி பட்ஸ், கோண மொட்டுக்கள் உருவாகும். இந்த இடத்துல லீஃப்லெட்ஸில் ஆக்சிலரி பட்ஸ் உருவாகாது. காம்பவுண்ட் லீஃப்னால் அதில் ஒரு மெயின் ரேச்சிஸ் இருக்கும். அதில் மோர் தென் 1 லேமினா சர்ஃபேஸ் இருக்கும். அதை தான் லீஃப்லெட்ஸ்ன்னு சொல்கிறோம். இது எதுக்காக காம்பவுண்ட் லீஃப்ஸ்னால் டோட்டல் லேமினல் சர்ஃபேஸை அதிகப்படுத்துறதுக்காக தான். ஏன்னா லேமினல் சர்ஃபேஸில் தான் சூரிய ஒளி கதிர்படும். அதில் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். காம்பவுண்ட் லீஃபில் ஆக்சிலரி பட் இருக்கும். லீஃப்லெட்ஸில் ஆக்சிலரி பட் இருக்காது. இதில் 2 டைப்ஸ் இருக்குது. பினேட்லி காம்பவுண்ட் லீஃப், பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃப். 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பினேட்லி காம்பவுண்ட் லீஃப். பினேட்லி காம்பவுண்ட் லீஃப்னால் இதில் ரேச்சிஸ் இருக்கும், கூட்டிலே அச்சு இருக்கும். அதில் நிறைய லீஃப்லெட்ஸ் இருக்கும். அது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும்னா ஆப்போசிட் எதிராக அந்த லீவ்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு லீவ்ஸ் மேலே இருக்கும், ஒரு லீவ்ஸ் கீழே இருக்கும். ஆல்டர்னேட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் டேமரிண்டஸ், புளியமரம், கேசியா, சரக்கொன்றை. இதில் பினேட்லி காம்பவுண்ட் லீஃப் டைப் தான் இருக்கும். இந்த பினேட்லி காம்பவுண்ட் லீஃபை 4 டைப்பாக டிவைட் பண்ணுறாங்க. யூனிபின்னேட், பைபின்னேட், ட்ரைபின்னேட், டி காம்பவுண்ட். பினேட்லி காம்பவுண்ட் லீஃப்னால் சிறிய வகை கூட்டிலை. ஃபஸ்ட்டு யூனிபின்னேட். யூனிபின்னேட்டில் சிம்பிள் ரேச்சிஸ் தான் இருக்கும். இங்கே பிரான்ச்சஸ் இருக்காது, ஒரே ஒரு ரேச்சிஸ் தான் இருக்கும். இங்கே பிரான்ச்சஸ் இருக்கா, இங்கே சிம்பிளாக தான் இருக்கும். இதில் லீஃப்லெட்ஸ் அட்டாச் ஆகிருக்கும். எப்படி இருக்கும்னா ஆப்போசிட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆல்டர்னேட்னா இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும், அடுத்தடுத்து இருக்கும். எக்ஸாம்பிள் ரோஸ், ரோஜாப்பூ, நீம். வேப்பிலையில் யூனிபின்னேட் டைப் லீஃப் தான் இருக்கும். இது 2 டைப் இருக்குது. பேரிபின்னேட் அண்ட் இம்பேரிபின்னேட். ஃபஸ்ட்டு பேரிபின்னேட்னால் என்னென்னா இந்த லீஃப்லெட்ஸ் ஈவன் நம்பரில் இருக்கும். இப்போ ஒரு 14 லீவ்ஸ் இருக்குன்னா அது பேரிபின்னேட். இதே 11 நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அது இம்பேரிபின்னேட். ஈவன் நம்பரில் இருந்தால் அது பேரிபின்னேட், அன்ஈவன் நம்பரில் இருந்தால் அது இம்பேரிபின்னேட். பேரிபின்னேட்க்கு எக்ஸாம்பிள் டேமரிண்டஸ், புளியமரம். இதில் பாருங்கள், இந்த லீஃப்லெட்ஸ் எல்லாம், இந்த சின்ன இலையெல்லாம் பேராக இருக்குது, ஈவன் நம்பராக இருக்குது. இங்கே ஒரு லீஃப் எக்ஸ்ட்ரா இருக்குது, ஆட் நம்பராக இருக்குது. இதுதான் இம்பேரிபின்னேட். எக்ஸாம்பிள் நீம், அசட்ராக்டா, வேப்பமரம். பைபின்னேட். பைபின்னேட்னால் 2 ரேச்சிஸ் இருக்கும். ப்ரைமரி ரேச்சிஸ் செகண்டரி ரேச்சிஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் அந்த செகண்டரி ரேச்சிஸில் லீஃப்லெட்ஸ் இருக்கும். செகண்டரி ரேச்சஸ் தான் பின்னேன்னு சொல்லுவோம்.
இந்த நம்பர் ஆஃப் பின்னே வந்து எதை பொறுத்து இருக்குன்னா ஸ்பீஷியஸ் பொறுத்து இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து டெலோனிக்ஸ். இதுதான் வந்து பிரைமரி ரேச்சஸ், கூட்டிலை அச்சு. இதிலேருந்து வந்து செகண்டரி ரேச்சஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இங்கே வந்து லீஃப்லெட்ஸ் இருக்குது. டெலோனிக்ஸ் தான் செம்மயிர் கொன்றை. ட்ரைபினேட்டில் இந்த ரேச்சிஸ் வந்து கூட்டிலை அச்சு வந்து 3 ரேச்சிஸ் வந்து ஃபார்ம் பண்ணோம். அதுதான் ட்ரைபினேட். ஃபஸ்ட்டு ப்ரைமரி ரேச்சிஸ் வந்து செகண்டரி ரேச்சிஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம். செகண்டரி ரேச்சிஸ் வந்து டெர்ஷரி ரேச்சிஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம். அந்த டெர்ஷரி ரேச்சிஸில் தான் வந்து லீஃப்லெட்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து முருங்கைக்கீரை. இதுதான் ப்ரைமரி ரேச்சிஸ், செகண்டரி ரேச்சிஸ். நெக்ஸ்ட்டு டெர்ஷரி ரேச்சிஸில் லீஃப்லெட்ஸ் இருக்குது. அடுத்து டீகாம்பவுண்ட். ரேச்சிஸில் நிறைய பிரான்ச்சஸ் இருந்தால் நிறைய ரேச்சிஸ் இருக்கிறது தான் டீகம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து டாக்கஸ் கரட்டா, கேரட், கொரியாண்ட்ரம் சட்டைவம், கொத்தமல்லி தழை. இதில் பாருங்கள், கூட்டிலை அச்சு இருக்குது, அதுக்கப்புறம் செகண்டரி ரேச்சஸ், டெர்ஷரி ரேச்சஸ், அப்புறம் நிறைய ரேச்சஸ் வந்து இருக்குது. இதுதான் டீகாம்பவுண்ட் டைப் லீஃப். பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃப், அங்கை வடிவ கூட்டிலை. பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃப்னா என்னென்னா, இதில் வந்து ஒரு இலைக்காம்பு பீட்டியோல் இருக்கும். அதனுடைய நுனியில் வந்து ஒன்று இல்லை அதுக்கு அதிகமான சிற்றிலைகள் இருக்கும், அட்டாச் ஆகிருக்கும். இது பார்க்குறதுக்கு உள்ளங்கையில் விரல்கள் அமைஞ்ச மாதிரி இருக்கும். அதனால தான் இதை வந்து பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃப்னு சொல்கிறாங்க. இதில் வந்து மெனி டைப்ஸ் இருக்குது, 5 டைப்ஸ் இருக்குது. 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூனிஃபோலியேட். இதில் வந்து இலைக்காம்பில் ஒரே ஒரு சிற்றிலை மட்டும் அமைஞ்சிருக்கும், அதுதான் யூனிஃபோலியேட். எக்ஸாம்பிள் சிட்ரஸ். எலுமிச்சை வகை. இதில் வந்து இலைக்காம்பு இருக்குது, ஒரே ஒரு லீஃப் மட்டும் இருக்குது. அடுத்து பைஃபோலியேட்னா ஒரு இலைக்காம்பு இருக்கும், அதில் 2 சிற்றிலை வந்து அட்டாச் ஆகிருக்கும், அதுதான் வந்து பைஃபோலியேட். எக்ஸாம்பிள் சோனியா டைஃபிலா, சிறு பலதை. நெக்ஸ்ட் வந்து ட்ரைஃபோலியேட். ஒரு பீட்டியோலில் 3 லீஃப்லெட்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கும், அதுதான் வந்து ட்ரைஃபோலியேட். எக்ஸாம்பிள் ஏஜிலோ மர்மலஸ் வில்வம், ட்ரைஃபோலியம், க்ளோச்செரி, சீமை மசால். நெக்ஸ்ட் வந்து ஒரு பீட்டியோலில் 4 லீஃப்லெட்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கும், அதுதான் குவாட்ரிஃபோலியேட். எக்ஸாம்பிள் பாரிஸ் குவாட்ரிஃபோலியா, மூலிகை பாரிஸ், ட்ரூ லவர்ஸ் நாட்டுன்னு சொல்லுவாங்க, மார்சிலியா குவாட்ரிஃபோலியா, ஆலைக்கீரை, ஆரைக்கீரை, நீராரைக்கீரை. நெக்ஸ்ட்டு மல்டிஃபோலியேட் ஆர் டிஜிடேட். இதில் வந்து 5 and more than 5 லீஃப்லெட்ஸ் வந்து பீட்டியோலோடு அட்டாச் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் கிளியோம் பென்டோஃபைலா, நல்வேலை, தைவேலை, பாம்பக் செய்பா, முள் இலவ மரம். நன்றி.